பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்தலை கொண்டு வருகிறேன். இந்த நல்ல பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த நாள் முழுவதும் தேவனுடைய மகாபெரிய கிருபை நம்மளோடு கூட நம்மை நடத்தி, நம்மை ஆதரித்து, நம்மை பாதுகாத்து வந்தார். ஆண்டவர் செய்தெல்லாம் அந்த மீது ஆயுஷ் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே எங்களோடு இந்த காணொலி வாயிலாக கண்டுகொண்டிருக்கிற எல்லாவரையும், தூரத்திலும் சமீபத்தில் இருக்கிறதான எல்லா மாதாபிதாக்கள், சகோதர சகோதரிமார், பிள்ளைகள் எல்லாவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்தலை கொண்டு வருகிறேன். நல்ல சந்தோஷமா இருங்க. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நாட்களில் தெய்வீக சமாதானத்தை நம்மளையும் நம்முடைய குடும்பங்களையும் நிரப்ப போகிறார். இந்த நாட்களிலே அமே ஸ்தோத்திரம். குடும்பங்களில் ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். குடும்பத்தில் பொறுப்புகள் பல காரியங்கள் உண்டு. பலவிதமான குடும்ப சூழ்நிலைகளிலே பலவிதமான குடும்பங்கள் நமக்கு நன்றாய் தெரியும். குடும்பத்தை குறித்து வேத புஸ்தகத்தில் முக்கியமாக அநேக இடங்களிலே குடும்பத்தை பற்றி எழுதியிருக்கிறது. காரணம், வேத புஸ்தகத்தில் ஆரம்ப நாட்களிலே குடும்பத்தை வைத்துதான் தொடங்கப்பட்டது. முதல் குடும்பத்தை கர்த்தர் உருவாக்கினார். இந்த குடும்பத்திற்கு தேவன் ஆலோசனை தந்தார். இந்த குடும்பத்துடைய சூழ்நிலை நமக்கு நன்றாய் தெரியும். அதனால் வேத புஸ்தகத்தில் குடும்பத்திற்கு முதலிடம் உண்டு. அநேக இடங்களிலே நமக்கு காண முடியும். ஒரு வசனத்தை நமக்கு வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 122 அதிகாரத்தில் 7வது வசனம் படிக்கும் பொழுது, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஆமென். உன்னுடைய அரண்மனைக்குள்ளே தங்கியிருக்கதான் அந்த வீட்டுக்குள் சமாதானம் இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய குடும்பத்தில் சமாதானம் மிக மிக அவசியம். இன்னைக்கு அநேக குடும்பங்களில் சமாதானம் நஷ்டப்பட்ட நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குடும்பம் இருக்கிறது, அநேக குடும்பத்தில் இன்னைக்கு சமாதானம் இல்லை, பிள்ளைகளுக்கு சமாதானம் இல்லை. ஆகையினால் நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டியது மிக அவசியம். குடும்பத்துடைய மாதாபிதாக்கள் குடும்பத்துக்கு மிக பிரதானப்பட்டவர்கள். குடும்பத்திற்கான பிள்ளைகள் இந்த குடும்பத்துக்கு மிக முக்கியமானவர்கள். நம்ம குடும்பம் கர்த்தர் அந்த குடும்பத்தில் வாசம் பண்ண வேண்டும். நம்முடைய குடும்பத்திற்கு தேவன் ஆலோசனை கொடுக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தை தேவன் நடத்த வேண்டியது அவசியம். ஆகையினால் வேதவசனத்தில் வாசிக்கும் பொழுது 1 தீமோத்தேயு 3 அதிகாரம் 4 வசனம் படிக்கும் பொழுது, தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். ஆமென். இங்கே தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனாய், தன் பிள்ளைகளை சகல நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாய் கீழ்ப்படிய பண்ணவர்களாய் இருக்க வேண்டும். அதுக்கு அடுத்து வாசிக்கிறோம், தன் சொந்த குடும்பத்தை நடத்த தெரியவில்லை என்றால் சபையை நடத்த முடியாது என்று சொல்லுகிறது. அப்ப நம்முடைய சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்த வேண்டும், நல்ல ஆலோசனை கொடுக்க வேண்டும், சொந்த குடும்பத்துக்கு நல்ல சாட்சியாய் இருக்க வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்த பிள்ளைகளை சகல நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாய் கீழ்ப்படியுள்ள பிள்ளைகளாய் வளர்த்து எடுக்க வேண்டும் என்று இங்கே பவுல் ஆலோசனை கொடுக்கிறார். நம்முடைய குடும்பத்தை நாம் எப்படி நடத்துகிறோம்? நம்முடைய பிள்ளைகள் எந்த அளவுக்கு நல்லவளுக்கும் கீழ்ப்படிதலுமாய் இருக்கிறார்களா? அப்படி இருந்தால் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னைக்கு அநேக இடங்களிலே குடும்பத்தில் இப்படிப்பட்டதான ஆலோசனைகள் சீர்திருத்தம் இல்லாதபடினாலே குடும்பத்தில் சமாதானம் நஷ்டப்பட்டு போகிறது. தன்னுடைய சொந்த குடும்பத்தை நடத்த முடியாத அளவுக்கு, சொந்த குடும்பத்துடனான ஒரு பொறுப்பெடுக்க முடியாத எத்தனையோ தகப்பன்மார் உண்டு.
தன்னுடைய சொந்த குடும்பத்தினுடைய வேதனையும் பாரங்களும் அறியாத பிள்ளைகள் எத்தனையோ பேர் இன்றைக்கு உண்டு. என் அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய குடும்பத்துக்குள் சமாதானமும் ஆசீர்வாதமும் வேண்டுமென்றால் நம்முடைய பொறுப்புகளை நம்முடைய குடும்பத்தில் செய்ய வேண்டியது அவசியம். அவர்களைத்தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம் படிக்கும் பொழுது, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை இரட்சிப்பதற்கு பேழை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். அப்போ தன்னுடைய குடும்பத்தை ரட்சிப்பதற்காக நோவா என்றதான தேவ மனுஷன் தன்னுடைய குடும்பத்தை ரட்சிப்பதற்காக மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவித்தார். தேசத்துடைய ஜனத்துக்கு சுவிசேஷம் அறிவித்தார். ஜனம் யாரும் கேட்கவில்லை, கீழ்ப்படியவில்லை. தன்னுடைய குடும்பத்தை எப்படியாவது ரட்சிப்புக்குள் கொண்டு வர வேண்டும், இல்லை என்றால் தன்னுடைய குடும்பத்தை எப்படியாவது பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தியுடனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக என்று வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது. நோவாவுக்கு முன்பதாக இப்பொழுது கப்பல் ஓடுவதற்கு தேவையான கடல் கிடையாது, மழையும் கிடையாது, தண்ணி எதுவுமே கிடையாது. ஆனால் தேவனுடைய எச்சரிப்பு இருந்தார், நான் தேசத்தை அழிக்கப் போகிறேன், ஆகையினால் உன்னுடைய குடும்பத்தை நீ காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு பேழையை உண்டு பண்ணி என்று சொல்லி கர்த்தர் சொன்ன உடனே அங்கே நோவா அந்த காரியத்தை திட்டமாய் செய்ய ஆரம்பித்தார். தன்னுடைய குடும்பத்தை குறித்தான உத்தரவாதம், தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகளை குறித்ததான ரெஸ்பான்சிபிலிட்டி, ஆகையினால் தன்னுடைய குடும்பம் காக்கப்பட்டது. ஒரு ஆள் கூட அதில் நஷ்டப்படவில்லை. தன் தாயும் தகப்பனும் இருக்கிற இடத்திலே நோவாவும் தன் மனைவியும் பிள்ளைகளும் கூட இருந்தார்கள். இன்னைக்கு மாதாபிதாக்கள் இருக்கிற இடத்தில் பிள்ளைகள் ஆராதனைக்கு வருவதில்லை. தனிப்பட்ட விதத்தில் இன்றைக்கு கடந்து போகிறதான காலகட்டம். அருமையான மாதாபிதாக்களே, நீங்கள் உங்களுடைய சொந்த குடும்பத்தை எப்படி நடத்துகிறீர்கள்? உங்கள் பிள்ளைகளை நீங்கள் எப்படி நடத்துகிறீர்கள்? உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் எப்படிப்பட்ட ஆலோசனை தருகிறீர்கள்? அவர்கள் போன போக்கிலே, அவர்களுடைய மனம் போன போக்கிலே விடுகிறீர்களா? ஆமே, நீங்கள் பெற்ற ரட்சிப்பு, நீங்கள் பெற்ற தேவ அன்பு, தேவ பெற்ற கிருபை உங்கள் பிள்ளைகளும் பெற வேண்டியது அவசியம். நீங்கள் முழு குடும்பமாய் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வர வேண்டும். உங்களுடைய முழு குடும்பம் கர்த்தருக்கு தேவை. ஆமென், ஸ்தோத்திரம். இங்கே யோசுவா சொல்லுகிறார். யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிக்கும் பொழுது, கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரை சேவிப்போம் என்றான். ஆமென். யோசுவா சொல்லுகிறார், கர்த்தரை சேவிப்பது உங்கள் வேலை, உங்கள் பார்வைக்கு சிறப்போம். அது ஆகாத காரியங்கள் என்றால் நீங்கள் யாரை சேவிப்பீர்கள்? தேவன் நமக்கு எவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்தார். எகிப்திலிருந்து தேவன் நம்மளை ஆச்சரியம் அதிசயமாய் நம்மளை எல்லா நிலையிலும் நம்மளை கொண்டு வந்தார். தினந்தோறும் தூதர்கள் புசிக்கும் மன்னாவை கொடுத்து, அனுதினமும் மறக்காதபடி மன்னாவை கொடுத்து, வஸ்திரம் பழையதாகாதபடி, செருப்பு தேய்ந்து போகாதபடி தேவனுடைய மகிமையினால் நம்மளை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வந்தாரே.
ஆனால் வந்துட்டும் தேவனை ஆராதிப்பதற்கு உங்களுக்கு மனம் இல்லையே, தேவனை துதிப்பதற்கு உங்களுக்கு மனம் இல்லையே. நீங்கள் தீர்மானத்தை மாற்றிவிட்டீர்கள். இன்னைக்கு ஜனம் மாற்றி விடுகிறார்கள், எடுத்த தீர்மானத்தை மாற்றி விடுகிறார்கள். எகிப்தை விட்டு புறப்படும் பொழுது தேவனை ஆராதிப்போம், கர்த்தருக்காக நிற்போம் என்ற தீர்மானத்தோடு வந்தார்கள். நாட்கள் செல்ல ஆரம்பித்தது, தீர்மானங்கள் மாறிவிட்டது. சகோதரா சகோதரி பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் இந்த நாட்கள் எப்படி இருக்கிறீர்களா? நீங்கள் எடுத்ததான தீர்மானத்தில் நீங்கள் உறுதியாய் நிற்க முடிகிறதா? நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் ரட்சிக்கப்பட்ட சமயத்தில் நீங்கள் வியாதியோடு இருக்கும் பொழுது, மரணத்தோடு போராடி கொண்டு இருக்கும் பொழுது, தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது, கர்த்தர் சமூகத்தில் ஜெபித்தீர்கள். உங்கள் தீர்மானத்தை கேட்டு கர்த்தர் அற்புதங்களை செய்தார். எசேக்கியா வியாதியோடு இருந்தார். உன் மரண நாள் அடுத்து விட்டது, வீட்டுக்காரியத்தை ஒழுங்குபடுத்தி என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் சொல்ல அனுப்பினார். சுவர்வரும் திரும்பிக் கொண்டு அழுதார். ஆண்டவரே, இந்த பூமியில தான் நோக்கம் என்றார், உத்தமான காரியம் செய்யலையா, நன்மையானது செய்யலையா, செபிக்கலையா, துதிக்கலையா என்று அழுது. ஆண்டவர் உடனே அவருடைய ஜெபத்தை கேட்டு 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தார். நிறைய தீர்மானம் எடுத்தார். நீங்கள் அந்த புத்தகத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். தீர்மானம் மாற்றப்பட்டது. அடுத்து எசேக்கியா தேவனுக்கு பிரியமான காரியம் செய்யவில்லை. தன் சொன்ன காரியத்தை விட்டு எசேக்கியா மாறிவிட்டார். இன்றைக்கு அநேக பிள்ளைகள் அப்படித்தான், அநேக குடும்பங்கள் அப்படித்தான். கஷ்டங்கள் வரும் பொழுது, வேதனைகள் வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது தீர்மானத்தை மாற்றி விடுகிறீர்களா? கர்த்தருக்காய் வாழ்வேன், கர்த்தருக்காய் நிற்பேன், கர்த்தருக்காய் ஓடுவேன், செத்தால் கர்த்தருக்காய் சாவேன் என்று சொன்னீங்களே. இன்னைக்கு உன் வாழ்க்கையில நீ நினைத்த காரியம் நடக்கவில்லை என்ற உடனே உன் வாழ்க்கையை மாற்றி விடுகிறாயா? கல்யாணத்துக்காய் உன் தீர்மானத்தை மாற்றி விடுகிறாயா? ஒரு ரட்சிப்பை தூக்கி தூரப்படுகிறாயா? ஏதாவது வேலை கிடைப்பதற்காக உன் தீர்மானத்தை மாற்றி விடுகிறாயா? ஒரு 10 லட்சம் ரூபாய் லோன் கிடைப்பதற்காக உன்னுடைய தீர்மானத்தை மாற்றி விடுகிறாயா? உன் ரட்சிப்பை தூக்கி தூரப்படுகிறாயா? அல்லேலூயா. கல்யாணம் நடக்கவில்லை, ஏதாவது ஒரு பையன் கிடைச்சா போது, எப்படியோ ஒண்ணு, இயேசுவை தள்ளிவிடுகிறாயா? தேவன் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். தீர்மானத்தை மாற்றானே. இங்கே யோசுவா சொல்லுகிறார், யாரை சேவிப்பீர்கள், எங்கே போவீர்கள்? நானும் என் வீட்டாலும் கர்த்தரை சேவிப்போம். எங்களை நேசித்தாலும் நேசிக்கவில்லை என்றாலும் ஷத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னார்கள். பிடிக்கப்பட்டு பாபிலோன் கொண்டு வாலிபரை சொன்னார்கள், 7 மடங்கு தீச்சூளை எரிந்து கொண்டிருக்கும் பொழுது சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர், விடுவிக்காமல் போனாலும் சரி. அப்படின்னாலும் என்ன, செத்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு உயிர் வர ஆசை இல்லை, செத்தாலும் பரவாயில்ல, நாங்கள் இந்த பிம்பத்தை ஆராதிக்க மாட்டோம். அதுதான் தீர்மானம், அதுதான் குடும்பங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானம். பிள்ளை எடுக்கிற தீர்மானத்துக்கு மாதாபிதாக்களும் சப்போர்ட் பண்ணுகிறீர்களா? தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. தீர்மானம் எடுக்காதீர்கள். யோசுவா சொல்கிறார், நான் என் வீட்டார்போ கர்த்தரையே சேவிப்போம். என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, கர்த்தரையே சேவிப்போம். எடுத்த தீர்மானம் மாற்ற மாட்டோம். இதுதான் தன் சொந்த குடும்பத்தை நடத்துகிற ஒரு அனுபவம். Praise the Lord. இரண்டாவது குடும்பம் விசுவாச குடும்பம். சில குடும்பங்கள் விசுவாசத்தில் இருக்கிற குடும்பத்தை நமக்கு பார்க்க முடியும். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிக்கும் பொழுது, ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். ஆமென், ஸ்தோத்திரம். விசேஷமாய் விசுவாச குடும்பத்தாருக்கு, விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்ய கடவோம். நீங்கள் விசுவாசத்தில் வளரும் பொழுது, இந்த குடும்பத்துக்கு பேரே விசுவாச குடும்பம். விசுவாச குடும்பம்
என்ன நடந்தாலும் சரி அவர்கள் விசுவாசத்தை மாற்றி கொடுக்க மாட்டார்கள். உங்க குடும்பத்துக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்வார். உங்க குடும்பத்துக்கு உதவி செய்வதற்கு தேவன் சிலவரை கர்த்தர் எழுப்புவார். Praise the Lord. சாரிபாத்து விதவை சாப்பிட்டு ஒரே ஒரு அப்பம் சாப்பிட்டு சாக வேண்டும் என்று தீர்மானித்தார். ஊழியக்காரன் வீட்டுக்கு அனுப்பி அவனுக்கு உதவி செய்யலையா? ஆமென், ஸ்தோத்திரம். அந்த விதவையாய் இருந்த கடற்காரன் உள்ளதான தன்னுடைய புருஷன் தீர்க்கதரிசி இறந்து விட்டான். தன்னுடைய 2 பிள்ளைகளை வைத்துக் கொண்டு இப்பொழுது என்ன செய்யலாம் என்று வேதனை அனுபவித்துக் கொண்டு அந்த வீட்டுக்கு கர்த்தர் உதவி செய்யலையா? விசுவாச குடும்பத்துக்கு தேவன் அற்புதங்களை செய்வார். விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்ய கடவோம் என்று சொல்லுகிறார். ஆமென். மனோவாவும் அவருடைய குடும்பமும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தேவ சமூகத்தில் அதிகமாய் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஆமென். நியாயாதிபதி புத்தகம் வாசிக்க வேண்டாம். 13ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் தொடங்கி நீங்கள் வாசிக்கும் பொழுது புருஷனும் மனைவியும் தேவ சமூகத்தில் ஜெபித்து தன்னுடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்கு தேவ சமூகத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள். புருஷன் ஒரு வாக்கு ஜெபம், அதை கேட்டு தன்னுடைய மனைவிட்டு சொல்றாரு. மனைவி ஜெபம் பண்ணிட்டு புருஷன் சொல்றாங்க. 2 பேரும் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறாங்க. விசுவாச குடும்பம். அவங்க காத்து வேற யார்ட்டையும் சொல்லுவதில்லை, தேவனோடு பரிந்து கொள்ளுவது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நீ விசுவாச குடும்பம் எப்படி இருக்கிறது? ஒரு காரியத்துக்கு தேவை என்றால் குடும்பமாக உட்கார்ந்து தேவ சமூகத்தில் ஜெபிப்பது. இன்னைக்கு பல காரியங்கள் விசுவாச குடும்பம், நம்முடைய விசுவாச குடும்பம் எப்படி உண்டு? புருஷன் ஒரு பாகத்தில் கடன் வாங்குறார், மனைவி ஒரு பாகத்தில் கடன் வாங்குறார், பிள்ளைகள் ஒரு பாகத்தில் கடன் வாங்குறார்கள். எல்லாரும் பலவிதமான விசுவாச குடும்பம் இல்ல. பிள்ளைக்கு கேட்டா எனக்கு இவ்வளவு கடன் இருக்குது, மனைவிட்டு கேட்டா எனக்கு இவ்வளவு கடன் இருக்குது, புருஷன் கேட்டா எனக்கு இவ்வளவு கடன் இருக்குது, மொத்த குடும்ப செலவு கடன் இவ்வளவு இருக்கிறது. குடும்ப ஜெபமாய் கூடி வந்து ஜெபிப்பதில்லை, விசுவாச வார்த்தையை பேசுவதில்லை. குடும்பத்தில் பிரச்சனை, சமாதானம் இல்லை, தூக்கம், ஒருவரோடு ஒருவர் பேசுவதில்லை, நேர்முகமாய் முகத்தை பார்ப்பதில்லை. பிள்ளைகளே, எப்படி கர்த்தர் உதவி செய்வார்? குடும்பம் விசுவாச குடும்பம். நிறைய காரியங்களை நமக்கு சொல்ல முடியும். இந்த நாட்களிலே நம்முடைய குடும்பம் விசுவாச குடும்பமாய் மாறட்டும். விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். அவர்கள் பதறி போக மாட்டார்கள். அவர்கள் தேவ ராஜ்யத்துக்கு அவகாசிகள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த காலவேளையிலே என் வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரியே, ஒரு விசை உங்க வாழ்க்கையை ஒரு பரிசோதனை செய்யலாம். 3வது காரியம், ஊழியம் செய்கிற குடும்பம், கர்த்தருக்காய் ஊழியம் செய்யக்கூடியதான குடும்பம். அன்றும் உண்டு, இன்றும் உண்டு. வேதவசனத்தில் ஊழியம் செய்த குடும்பங்கள் உண்டு. அல்லேலூயா ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிக்கும் பொழுது, அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாய் இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் கிளேமெந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. ஆமென். என்னோடு கூட பவுல் சொல்றார், என்னோடு கூட சுவிசேஷ ஊழியத்தில் என்னோடு கூட பிரயாசப்பட்டார்கள். ஊழியத்தில் அருமையான தேவ பிள்ளைகளே, ஊழியம் ஆட்சி இருக்கிறதா? ஆமென் ஸ்தோத்திரம்.
நம்முடைய குடும்பங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு வாஞ்சையுள்ள குடும்பமாக இருக்க வேண்டும். அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு இந்த பகல் வேளையிலே பவுல் சொல்லுகிறார், அவர்கள் என்னோடு என் இந்த உடன்வேலைகளோடு இந்த சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். இந்த ஊழியத்துக்காக, ஆலயம் கட்டுவதற்காக, சுவிசேஷ வேலை செய்வதற்காக, ஊழியக்காரனோடு சேர்ந்து ஜெபிப்பது, துதிப்பது, போய் சுவிசேஷம் அறிவிப்பது, ஆலயத்துடைய வேலை செய்வது, சுத்திகரிப்பது. ஆமென். அல்லேலூயா. உங்க பேர் இங்க எழுதலனாலும் ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பெயர் இருக்கும். ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பெயர் இருக்கும். மறந்து போகாதீர்கள். ஒரு நாள் தேவாலயத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு சகோதரி வந்து தேவாலயத்தை எல்லாம் துடைத்து எல்லாம் கிளீன் செய்து கொண்டிருக்கிறார்கள். யாருமே இல்லை. ஒரு பாவப்பட்ட சகோதரி தேவாலயத்தை எல்லாம் அந்த கிளாஸ் எல்லாம் சுத்திகரித்து எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சபையில் இருக்கிற ஒரு சகோதரன் ஒரு புதிதாக ஒரு கார் வாங்கி இருக்கிறார். காரை வாங்கி கொண்டு சபையிலே கடந்து வந்து பாஸ்டரை கண்டு ஜெபித்து விட்டு வரலாம் என்று நேராக சபைக்கு வருகிறார். சபைக்கு வரும்போது சபையில பாஸ்டர் இல்லை, இந்த ஒரு பாவப்பட்ட அம்மா அதெல்லாம் துடைத்து எல்லாம் கிளீன் செய்து கொண்டிருக்கிறார். இந்த சகோதரன் என்று பார்த்து கொண்டே இருந்தார். ஐயோ, இந்த சகோதரி எவ்வளவு அழகாக இந்த ஆலயத்தை சுத்திகரணம் செய்து கொண்டிருக்கிறார்கள், தனிமையா இருக்கிறாங்க, இங்க கூட உதவி செய்ய யாருமே இல்லையே என்று சொல்லி ஒரு சின்ன ஒரு காணிக்கை இந்த அம்மாவுக்கு கொடுக்கலாம் என்று இந்த சகோதரன் பாக்கெட்ல இருந்து ஒரு சிறு காணிக்கை எடுத்து இந்த அம்மா கையை கொடுக்குறாங்க. அம்மா, இதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்க. ஒரு சின்ன வேண்டாம் ஐயா. இல்ல சிஸ்டர், நீங்க வைத்துக் கொள்ளுங்க. இல்ல வேண்டாம் பிரதர், எனக்கு வேண்டாம். அவர்கள் அந்த வேலையை முடித்தார்கள். வேர்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு அவர்கள் ஆலயத்தை விட்டு இறங்கி போனார்கள். இந்த சகோதரன் பின்னாலே போனான். இந்த ஆலயத்தில் இவ்வளவு ஒற்றைக்கு இருந்து இவ்வளவு வேலை செய்கிறதே நம்ம என்ன குணம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பிரதர் 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஜெபம் பண்ணலாம். வெளியே வந்து நிக்கிறாரு. அந்த அம்மா போனாங்க. ஒரு விலை கூடின ஒரு கார், ஒரு 60 லட்சம் ரூபாய்க்கெல்லாம் கார் இருக்கும். அந்த கார்ல ஏறினாங்க, உட்கார்ந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, போய்கிட்டே இருந்தாங்க. இவர் வாங்கிட்டு அந்த கார் 5 லட்சம் ரூபாய்க்கு உள்ளது. அப்பதான் நினைச்சா, ஆஹா, நம்ம பெரிய பணக்காரன் நினைச்சோம். நம்ம ஒரு கார் வாங்கினதுனால நமக்கு இவ்வளவு பெரிய மேன்மை. விலை கூடுதல், என்னுடைய காரை காட்டிலும் எத்தனை மடங்கு கூடுதல். அவர்கள் வந்து இவ்வளவு தாழ்மையான வேலை செய்கிறார்கள். அன்றைக்கு அந்த மனுஷ உள்ளத்துக்குள்ள ஒரு மாற்றம் சம்பவித்தது. ஊழியம் செய்யணும். 3 பேர் சேர்ந்து ஜெபித்தாலே அது ஒரு பெரிய ஊழியங்க. நீங்க 3 பேர் சேர்ந்து ஊழியம் செய்யல, ஜெபம் பண்ணல, எதையாவது பேசுறீங்க. சபையை குறை சொல்லுவீர்கள், ஊழியர்களை குறை சொல்லுவீர்கள், விசுவாசிகளை குறை சொல்லுவீர்கள், அநேக காரியத்தை தானே குறை சொல்லுவீர்கள். எப்படி உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும்? என்னோடு கூட சுவிசேஷ விஷயத்தில் ஊழிய பாதையில் பிரயாசப்பட்டார்கள், பாடுகள் அனுபவித்தார்கள். ஹல்லேலூயா. நாங்கள் ஆரம்ப நாட்களில் ஊழியம் செய்யும் பொழுது எத்தனையோ கிலோமீட்டர் தூரம், ஆணைகள் நிறைந்ததான பகுதி, ராத்திரி 12 மணி 1 மணிக்கு சைக்கிள் தள்ளி கொண்டு வரும். வரும்பொழுது பஞ்சராகிவிடும். வீடு வரையும் தள்ளி கொண்டு வரும். எத்தனையோ ஊழியத்தில் கஷ்டப்பட்டோம். எங்களோடு சேர்ந்த அந்த ஊழியத்தை செய்தவர்கள் பல பேர் உண்டு. அவர்கள் எல்லாம் தேவன் அற்புதமாய் ஆச்சரியமாய் தேவன் வைத்திருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. ஊழியத்துக்காக பிரயாசப்பட்டார், நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவர்.
தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் சொல்லுகிறது. தானியேல் 12:3. ஆமென், ஸ்தோத்திரம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கு உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் என்று வேதம். ஆமென், ஸ்தோத்திரம். என்ன? அநேகரை நீதிக்குட்படுத்துவது, அனைவருக்கு சுவிசேஷம் அறிவிப்பது. இந்த ஊழியம் செய்யுங்க. அன்றைய வருகை ரொம்ப சீக்கிரமாயிடுச்சு. ஒரு நாளாவது குடும்பமா ஒரு சுவிசேஷம் அறிவித்திருக்கிறீர்களா? உங்க வீட்டுக்கு வந்தவர்களுக்கு ஒரு சுவிசேஷம் அறிவித்திருக்கிறீர்களா? யாரையாவது கூப்பிட்டு அவர்களுக்கு ஒரு சின்ன ஆகாரம் கொடுத்து, ஒரு காஃபி, டீ, ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு அவர்களுக்கு ஏதாவது சுவிசேஷம் சொல்லி இருக்கிறீர்களா? இல்லை என்றால் செய்யுங்கள். இந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஊழியம் செய்கிற விசுவாச குடும்பம், ஊழியம் செய்கிற குடும்பமாய் மாறட்டும். 4வது காரியம், ஆமென், சபையும் ஊழியர்களையும் போஷிக்கக்கூடிய குடும்பம். இது ஒரு வித்தியாசமான குடும்பம். நான் பல டைப் குடும்பங்களை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சபை மேல ஒரு கண்காணிப்பு, சபையினுடைய ஒரு செக்யூரிட்டி போல எந்த சூழ்நிலை வந்தாலும் ஊழியர்களை போஷிக்கிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 42வது வசனம். சீசன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஒரு சிறியவனுக்கு ஊழியக்காரன் இங்கு குடிக்கிறார். ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தால் அதனுடைய பலனை அடையாமல் போவார்கள். சபையும் ஊழியர்களையும் போஷிக்கிற ஒரு குடும்பம், கருத்தாய் விசாரிக்கிறவர்கள், ஊழியக்காரர்களை விசாரிக்க. நம்ம என்ன, எனக்கு பாஸ்டர் போன் பண்ணல, எங்க வீட்டுக்கு பாஸ்டர் வரல, என்னை விசாரிக்கல, எனக்கு உதவி செய்யல. இதை நம்ம மாத்திரம் நம்ம நிறைவேற்ற சொல்லுவோம். அதாவது எங்களை கவனிக்கல, எங்களை போஷிக்கல, எங்களை விசாரிக்கல. அன்பு சகோதரா, வேதவசனம் என்ன அழகா சொல்லுகிறது. எனக்கு தெரிந்ததான ஒரு தாயார் நன்றாக தெரியும். நான் ஒரு முறை ஒரு கன்வென்ஷனுக்கு கடந்து போயிருக்கும் போது அந்த தாயார் வீட்டில் தங்கியிருந்தேன். அந்த வீட்டிலே ஏகதேசம் 7 பிள்ளைகள் உண்டு. அந்த அம்மா அவர்கள் செய்து வைத்த அந்த ஃபுட், அந்த சோறெல்லாம் எடுத்து முன்பதாக வைத்து எல்லா பாத்திரத்தை வைத்து ஜபம் பண்ணி சோறு போடுவதை நான் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். அப்போ 7 பேருக்கு தான் சாப்பாடு கொடுக்க 8 பிளேட் வைத்தார்கள். நான் அவர்களை பார்த்து கேட்டேன், அம்மா நம்ம 7 பேர் தான் இருக்கிறோம், 8 பிளேட் போடுறீங்கன்னு சொன்னாங்க. பக்கத்தில் ஒரு சபை இருக்கு, நாங்கள் கூடுகிற தெய்வ சபை உண்டு, இந்த ஊழியக்காரனுக்கு ஒரு பிளேட்டு சாப்பாடு கொடுப்போம். என்னுடைய உள்ளம் நொறுங்க ஆரம்பித்தது. அருமையான கர்த்தர் பிள்ளைகளை, இன்றைக்கு அப்படியாப்பட்ட தாய்மார், அப்படியாப்பட்ட குடும்பம் இன்றைக்கு மிக மிக குறைவாயிருக்கிறது. இன்றைக்கு குடும்பமாய் உட்கார்ந்து நீங்கள் சாப்பிடுவதில்லையே. உங்கள் மகன் 11 மணிக்கு வருவான், அவன் வந்து சாப்பிடுவான். சில சமயம் வராமலும் இருப்பான். இன்னொரு ஆளு 6 மணிக்கு சாப்பிடும், இன்னொரு ஆளு 8 மணிக்கு சாப்பிடும், இன்னொரு ஆளு சாப்பிடாமல் இருக்கும். நீங்கள் எப்படி போஷிப்பீர்கள்? சபைக்கு வருவது அப்படிதான். புருஷன் 9 மணிக்கு வருவார், மனைவி 9:15, பெண் பிள்ளை இருந்தால் அதற்கு பின்பதாக, பையன் இருந்தா ஒரு 10:30 மணிக்கு. ஐயோ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார்,
இந்த ஜனத்தை நான் பார்த்து இவர்கள் மேல் இருந்த சமாதானத்தையும் இரக்கத்தையும் கிருபை நான் எடுத்து விட்டேன். யோசித்து பாருங்கள். இன்னைக்கு நம்முடைய குடும்பம் தேவ சபையை போஷிக்கிற குடும்பமா இருக்கிறதா? தேவ சபையினுடைய தேவையை, என்ன தேவை கேட்கிறார்களா? சபைக்கு வேண்டி உதவி செய்கிறார்களா? 1ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் மக்கதோனியா சபை, தெசலோனிக்கே சபை, இந்த சபைகள்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். உபத்திரத்தின் மத்தியிலும், பாடுகள் மத்தியிலும், கஷ்டத்தின் மத்தியிலும் ஊழியனும் சபையும் போஷித்த குடும்பங்கள் உண்டு. அல்லேலூயா. கர்த்தர் அவளையெல்லாம் மேன்மையா வைத்தார். அருமையான பிள்ளைகள், இந்த நாட்களிலே நம்மளும் இந்த மாதிரி காரியங்களை செய்ய வேண்டியது அவசியம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 35-36 படிக்கும்போது, உங்கள் சத்துருக்களை செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவராயிருங்கள். உங்களுக்கு அந்த இரக்க சுபாவம் வேணுமே. இரக்க சுபாவம், கொடுக்கிற அனுபவம், ஊழியர்களை போஷிக்கிற அனுபவம். இன்றைக்கு பகல் வேளையிலே என் அன்பு சகோதர சகோதரி, சபையை போஷிக்கிறீர்களா? உங்க கூட ஆராதிக்கிற எத்தனை பாவப்பட்டவர்கள் உண்டு, எத்தனை பாவப்பட்டங்கள் உண்டு. இந்த இக்கட்டான காலகட்டத்தில், இந்த சூழ்நிலையில் ஒரு ஆளுக்கு ஒரு சின்ன உதவி செய்ய உங்களால முடிந்ததா? உங்கள் கையில் எவ்வளவு பணம் உண்டு. பணம் இல்லாதவர்கள், கஷ்டப்படுகிற குடும்பங்கள் நீங்கள் கூடுகிற சபையில் இல்லையா? ஒரு சின்ன உதவி செய்திருக்கிறீர்களா? ஒரு சிறு காரியம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை சீர்திருத்தி பார்ப்போம். ஐயோ சொல்றாங்க, ஐயோ இந்த கொரோனா வியாதியில சாவதே காட்டிலும், இந்த கஷ்டத்தில் இருக்க காட்டிலும் ஆண்டவர் வந்தா போதும். ஆண்டவர் வந்தா நீ போயிருவியா? இப்படிதான் நீ போயிருவியா? சோதரன் கத்தருக்காய் செய்ய. கொலோசியர் 3:24 சொல்லுது, எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கத்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். எதை செய்தாலும் கத்தருக்காக செய்யுங்க. ஸ்தோத்திரம். இதைத்தான் கத்தர் விரும்புகிறார். சபையும் ஊழியர்களையும் போஷிக்கிற ஒரு சிறியவனுக்கு ஒரு கிளாஸ் தண்ணீர் கொடுத்தால், ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு சின்ன ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தால் அதனுடைய பிரதிபலம் கட்டாயம் உண்டு. ஒரு ஊழியக்காரனுக்கு நீ போஷித்ததுனாலே, சபைக்கு நீ கொடுத்ததுனாலே, சபைக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுத்ததுனாலே நீ தரித்தன் ஆவது இல்லை. வெளி ராஜ்யங்களிலே தங்களுடைய கிட்னி எடுத்து, யாருக்கும் தெரியாம ஆபரேஷன் தேட்டர்ல கொண்டு போய், ஆஸ்பத்திரியில் போய் கிட்னி எடுத்து சேல் பண்ணி சபை வேலைக்கு கொடுத்தவர்கள் உண்டு, சரித்திரம் உண்டு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாட்களிலே நீங்கள் எந்த குடும்பத்தில் பட்டவர்கள் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இனி அடுத்து ஒரு குடும்பம் உண்டு. நீங்களாம் கேட்கறவங்களாம் ரொம்ப நல்ல குடும்பம், உங்களை நான் சொல்லல, மன்னித்துக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். பொதுவான காரியத்தை அவையாக உணர்த்தப்பட்டபடியா சொல்றேன். இனி ஒரு குடும்பம் உண்டு, ரொம்ப டிஃபரெண்டான குடும்பம், ரொம்ப வித்தியாசமான குடும்பம். இவர்கள் சபையும் ஊழியர்களையும் துக்கப்படுத்துவதே இவங்களுடைய வேலை. இப்படி ஒரு குடும்பம். தீத்து 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும். அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள். அவர்கள் வாயை அடக்க வேண்டும். தகாத இழிவான ஆதாயத்துக்கு வேண்டி ஏதாவது ஒன்று கிடைப்பதற்காக சில குடும்பத்தை வேதனைப்படுத்திடுவாங்க. சிஸ்டர், ரொம்ப கவனம். ஆண்டவருடைய வருகை ரொம்ப சீக்கிரம். இழிவான ஆதாயத்துக்காக, ஏதோ ஒரு காரியத்துக்காக சில குடும்பங்களையே கவிழ்த்து போவார்கள்.
குடும்பத்துக்கு விரோதமாய் பிரச்சனை, சபைக்கு விரோதமாய் பிரச்சனை, பின்னணி உண்டாக்குற குடும்பம். என்ன 14ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை படிக்கும் பொழுது ஆமென் ஸ்தோத்திரம். அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ராவு முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். ஆமென் ஸ்தோத்திரம். காரணம் என்ன? இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவனை நோக்கி, எகிப்து தேசத்தில் செத்து போனமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்தரத்தில் நாங்கள் செத்தாதனம், நாங்கள் எகிப்திலே இருந்திருப்போமே, ஏன் எங்களை இங்கு கொண்டு வந்த? மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். எவ்வளவு பாடுகள், எவ்வளவு வேதனைகள். நீதான் பிரசங்கம் தெரியுமா? உனக்குத்தான் பாட்டு பாட தெரியுமா? மோசே பார்த்து கேட்டார்கள், ஏன் நாங்க பிரசங்கம் தெரியாதா? எங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டாரா? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன பாட்டும் ஒரு சின்ன வசனம் தெரிஞ்சிட்டா நீ உடனே பாஸ்டர், ரெவரண்ட், பிஷப், டாக்டர். அல்லேலூயா. ஒரு 3 நாள் உங்களால உபவாசம் இருக்க முடியுமா? தேவ சொன்னதுல 3 நாள் உபவாசம் முழு நேரம் நீங்க இருந்திருக்கிறீங்களா? வசனம் யார் வேணாலும் பேசலாம், யார் வேணாலும் பாட்டு பாடலாம். தேவனால் அழைக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் எழும்பாதே. ஆமென். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 17ஆம் வசனம் சொல்லுது, தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடக்கவில்லை நீங்கள் நினைத்து அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். அல்லேலூயா. உங்களை நடத்துகிற உங்கள் ஆத்மாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறபடியாக அவர்கள் துக்கத்தோட அல்ல, சந்தோஷத்தோடு அதை செய்யபடி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க முடியாது, மாட்டாது. அதனால் உங்களை நடத்துகிறவர்களை அற்பமாயிடாதீர்கள். உங்கள் ஊழியர்கள் உங்களுக்காய் ஆத்மா, உங்கள் ஆத்மாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணக்கூடியவர்கள். ஐயோ பார்க்கும்போது, ஐயா பாஸ்டரையா, தோத்தரையா கொஞ்சம் மாறிவிட்டார், அந்த கொஞ்சம் பிரதர் சிஸ்டர், தேவன் கவனித்துக் கொண்டு இருக்கிறார். துக்கப்படுத்தாதே. உங்கள் ஊழியர்களுக்காக ஜெபிங்கள். நீங்கள் ஆமென் ஸ்தோத்திரம். சபையில பிரிவினை உண்டாக்காதே. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 5ஆம் வசனம் படிக்கும் பொழுது அங்கே சபையில பார்த்தால் பிரிவினை பண்ணுகிறவர்கள், ஆமென் ஸ்தோத்திரம், வாக்குவாதம் பண்ணுகிறவர்கள், பேதங்கள் உண்டாக்குகிறவர்கள், பவுலை சேர்ந்தவன், அப்போலோவை சேர்ந்தவன். அல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, சபை யாருக்கு சொந்தம்? பாஸ்டருக்கு சொந்தம் இல்லை, உங்களுக்கு சொந்தம் இல்லை. இயேசுவினுடைய வெளியேறப்பட்ட ரத்தம் சிந்தி நமக்கு வேண்டி ஜீவனை கொடுத்து தன்னுடைய சொந்த சுய ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட தேவ சபை. அதில் உங்களையும் என்னையும் தேவன் ஒரு அங்கமாக வைத்திருக்கார் என்றால் அவருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். இன்றைக்கு பால்வேளையிலே நண்பு சகோதரா, நீங்கள் எந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா, ஆமென். ஒன்று, உங்க சொந்த குடும்பத்தை நன்றாய் கவனிக்கிறீர்களா, நடத்துறீங்களா? அல்ல என்றால் விசுவாச குடும்பமா? 3வது, ஊழியம் செய்கிற குடும்பமா? சபையும் ஊழியர்களையும் போஷிக்கிற குடும்பமா? இல்லை என்றால் சபையும் ஊழியனையும் துக்கப்படுத்துகிற குடும்பமா? தீர்மானிங்க. இன்றைக்கு பகல் வேளையில் ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தர் நம்முடைய மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நம்முடைய தேவனுடைய வருகை ரொம்ப சீக்கிரமா இருக்குது. இதெல்லாம் சரி செய்தால் மாத்திரம்தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். நாம் ஆயத்தப்பட வேண்டியது மிக அவசியம். ஜெபிக்கிறார். கண்களை மூடுவோம். பரலோக பிதாவை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நன்றி. வேத புஸ்தகத்துள்ளதான குடும்பங்களை நாங்கள் பார்த்தோம்ப்பா. பலவிதமான குடும்ப சூழ்நிலையில் ஆண்டவர் இருக்கிற குடும்பங்களை பார்க்கிறோம். நீர் விரும்புகிற
விதமாக எங்களுடைய குடும்பங்கள் மாறி நாங்கள் விசுவாசத்தில் வளர்ந்து உமக்கு ஊழியம் செய்து எங்கள் கொடுத்திருக்கிற ஊழியக்காரர்களை நேசிக்கவும் அவர்களை போற்றும் அவர்களுக்காக ஜெபிக்கவும் எங்களுக்கு கருவதாகும். ஆண்டவரே, எங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நாங்கள் சுவிசேஷ அறிவித்து உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்த சபையை கட்ட எங்கள் ஒவ்வொருவருக்கு நீ கருவதர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் சபையவோ எந்த ஊழியக்காரரை நாங்கள் துக்கப்படுத்தாதபடி எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த பகல் வேலை தீர்மானம் எடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, கிருபையும் சமாதானம் உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.